லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். 1. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, 2. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லவேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், மாட்டுமந்தையிலாவது ஆட்டுமந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். 3. அவன் செலுத்துவது மாட்டுமந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால், அவன் பழுதற்ற ஒரு காளையைச் செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டுவந்து, 4. அது தன் பாவநிவிர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதின் தலையின் மேல் வைத்து, 5. கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதின் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரவாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். 6. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகனபலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்கக்கடவன். 7. அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி, 8. அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்கக்கடவர்கள். 9. அதின் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலியாக தகனிக்கக்கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. 10. அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டுவந்து, 11. கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். 12. பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதின் தலையையும் கொழுப்பையும் கூடவைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்கக்கடவன். 13. குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டுவந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்கக்கடவன். இது சர்வாங்க தகனபலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. 14. அவன் கர்த்தருக்குச் செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால், காட்டு புறாக்களிலாவது புறாக்குஞ்சுகளிலாவது எடுத்துச் செலுத்தக்கடவன். 15. அதை ஆசாரியன் பலிபீடத்தண்டையில் கொண்டுவந்து அதின் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு, 16. அதின் இரைப்பையை அதின் மலத்தோடுங்கூட எடுத்து அதை பலிபீடத்தண்டையில் கீழ்ப்புறமாகச் சாம்பல் இருக்கிற இடத்திலே எறிந்துவிட்டு, 17. பின்பு அதின் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்கக்கடவன். இது சர்வாங்க தகனபலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம். 1. ஒருவன் போஜனபலியாகிய காணிக்கையை கர்த்தருக்குச் செலுத்த வேண்டுமானால், அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக. அவன் அதின்மேல் எண்ணெய் வார்த்து அதின்மேல் தூபவர்க்கம் போட்டு, 2. அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டுவருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்கக்கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. 3. அந்த போஜனபலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகனபலிகளில் இது மகா பரிசுத்தமானது. 4. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜனபலியானால், அதை எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. 5. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜனபலியானால், அதை எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாயிருப்பதாக. 6. அதை துண்டு துண்டாக பிட்டு அதின்மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜனபலி. 7. நீ படைப்பது பொரிக்குஞ்சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜனபலியானால், அதை எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. 8. இப்படிச் செய்யப்பட்ட போஜனபலியை கர்த்தருக்குச் செலுத்துவாயாக. அது ஆசாரியனிடத்தில் கொண்டுவரப்படும்போது அவன் அதை பலிபீடத்தண்டையில் கொண்டுவந்து, 9. அந்த போஜனபலியிலிருந்து ஆசாரியன் ஞாபகக்குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்கக்கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. 10. இந்த போஜனபலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது. 11. நீங்கள் கர்த்தருக்குச் செலுத்தும் எந்த போஜனபலியும் புளித்தமாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்தமாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகனபலியாக தகனிக்க வேண்டாம். 12.
முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்குச் செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. 13. நீ படைக்கிற எந்த போஜனபலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜனபலியிலே குறையவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. 14. முதற்பலன்களை போஜனபலியாக நீ கர்த்தருக்குச் செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற்பலனின் போஜனபலியாக கொண்டுவரக்கடவாய். 15. அதின்மேல் எண்ணெய் வார்த்து அதின்மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜனபலி. 16. பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதின் தூபவர்க்கம் எல்லாவற்றோடுங்கூட தகனிக்கக்கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகனபலி. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம். 1. ஒருவன் சமாதானபலியை படைக்க வேண்டுமென்று மாட்டுமந்தையில் எடுத்துச் செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தக்கடவன். 2. அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். 3. பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களிலுள்ள கொழுப்பு முழுவதையும் 4. 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகனபலியாகச் செலுத்துவானாக. 5. அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியிலுள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகனபலியின் மீதில் போட்டு தகனிக்கக்கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. 6. அவன் கர்த்தருக்குச் சமாதானபலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்துச் செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதைச் செலுத்துவானாக. 7. அவன் ஆட்டுக்குட்டியை பலியாகச் செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து 8. தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். 9. பின்பு அவன் சமாதானபலியிலே அதின் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 10. 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகனபலியாகச் செலுத்தக்கடவன். 11. அதை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்கக்கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம். 12. அவன் செலுத்துவது வெள்ளாடாயிருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து 13. அதின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். 14. அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேலிருக்கிற கொழுப்பு முழுவதையும் 15. 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகனபலியாகச் செலுத்தக்கடவன். 16. ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்கக்கடவன். இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம். கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. 17. கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம். 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 2. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததைச் செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறியவேண்டியதாவது. 3. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவஞ்செய்தால் தான் செய்த பாவத்தினிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவநிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவரக்கடவன். 4. அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடாரவாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்லக்கடவன். 5. அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து 6. தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்கக்கடவன். 7. பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூபபீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக இருக்கிற தகனபலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு 8.
பாவநிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும். 9. 2 குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற செவ்வையும். 10. சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகனபலிபீடத்தின் மேல் தகனிக்கக் கடவன். 11. காளையின் தோலையும் அதின் மாம்சம் முழுவதையும் அதின் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும். 12. காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலே சுட்டெரிக்கக் கடவன். சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதைச் சுட்டெரிக்கக் கடவன். 13. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவஞ்செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகளானால். 14. அவர்கள் செய்த பாவம் தெரியவரும்போது சபையார் அந்த பாவத்தி நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டுவர வேண்டும். 15. சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்கக் கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். 16. அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து. 17. தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளித்து. 18. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசரிப்பு கூடாரவாசலில் இருக்கிற தகனபலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. 19. அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து. 20. பாவநிவாரண பலியின் காளையைச் செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். 21. பின்பு காளையை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டெரித்தது போலச் சுட்டெரிக்கக் கடவன். இது சபைக்காகச் செய்யப்படும் பாவநிவாரண பலி. 22. ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால். 23. தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரியவரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து. 24. அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்கதகனபலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்லக் கடவன். இது பாவநிவாரண பலி. 25. அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகனபலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை தகனபலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. 26. அதன் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பை போல பலிபீடத்தின் மேல் தகனித்து. இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 27. சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால். 28. தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரியவரும்போது அவன் தான் செய்த பாவத்தி நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து. 29. பாவநிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்கதகன பலியிடும் இடத்தில் அந்த பாவநிவாரண பலியை கொல்லக்கடவன். 30. அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகனபலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. 31. சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 32. அவன் பாவநிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண்குட்டியை கொண்டு வந்து. 33. அந்த பாவநிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்கதகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவநிவாரண பலியாக கொல்லக்கடவன். 34. அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவநிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகனபலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. 35. சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகனபலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும். இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.